வெளிநாட்டென்றால் அது இந்த ஊரின் ஆண்கள் பிழைப்பு தேடி வெளிநாடு செல்வதுதான். அதுவும் படிக்காமலேயே வெளிநாடு செல்வதுதான். 50 வருஷத்துக்கு முன்ன படிக்காம தான் போனாங்க. அந்த காலத்துல கல்வி அதிகமா தேவையில்லை, படிக்காம போய் சம்பாதிச்சாங்க. இப்போ வெளிநாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறவங்களும் படிக்காம தான் போயிருக்காங்க. அதுல வித்தியாசமே இல்லை. இஸ்லாமிய வாழ்க்கை முறையும் சடங்குகளும் அதிராம்பட்டினத்தில் எப்போதும் காணக்கூடிய ஒன்று. இங்கே தொழுகை நடத்த 25 புனித பள்ளி வாசல்கள் உள்ளன. இவையன்றி அரபிக் கல்லூரி ஒன்றும் 2 தர்காக்களும் உள்ளன. மாறிவரும் இவ்வுலகில் வெறும் மார்க்க கல்வியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மட்டுமே உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் என பலர் நம்புகின்றனர். இங்குள்ள தனியார் இஸ்லாமிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமைதான் விடுமுறை. வெளிநாட்டிலும் வெளியூர்களிலும் வாழக்கூடிய அதிரைவாசிகள் கூட அதிராம்பட்டினம் வந்துவிட்டால் இஸ்லாமிய வாழ்க்கையை தீவிரமாக கடைபிடிப்பர். ஒரு முஸ்லீமுடைய தகுதி நிறைய இருக்கு. ஒரு முஸ்லீம்னா என்ன? அந்த முஸ்லீம் பொய் பேச மாட்டான், அந்த முஸ்லீம் மது அருந்த மாட்டான், ஒரு முஸ்லீம் அடுத்தவனுக்கு இடையூறா இருக்க மாட்டான், ஒரு முஸ்லீம் விடாமுயற்சி உடையவனா இருப்பான், ஒரு முஸ்லீம் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டான். இது மாதிரி எத்தனையோ தகுதிகள், குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த தகுதிகள் எல்லாம் அந்த முஸ்லீம் செயல்படுத்தி அவன் ஒரு பிராக்டிசிங் முஸ்லீமா இருந்தான்னா எல்லாராலும் மதிக்கப்படுவான். அதிராம்பட்டின முஸ்லிம் மக்களிடையே ஒரு பிரத்யேக பழக்கம் உண்டு. இவர்களின் திருமண பந்தங்கள் இவர்களின் ஊரை சார்ந்த இவர்களின் சமூகத்திற்குள் மட்டுமே நிகழும். அதிராம்பட்டினத்திற்கு வெளியே பெண் எடுப்பதும் மாப்பிள்ளை பார்ப்பதும் வெகு அபூர்வம். இங்குள்ள வழக்கப்படி திருமணத்திற்கு பின் பெண் வாழ்வதற்காக பெண்ணின் தந்தை கண்டிப்பாக ஒரு வீட்டை தர வேண்டும். காயல்பட்டினம், கீழக்கரை, அதிராம்பட்டினம், குறிப்பா இந்த 3 ஊர்ல உள்ள முஸ்லிம்கள் திருமணம் ஆனா ஆண் தன்னுடைய மாமியார் வீட்டில் தான் போய் தங்குறார். மாமியாரோ மாமனாரோ அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுக்கணும். இந்த பழக்கம் ஒரு பெரிய ஒரு சுமை. அதிராம்பட்டினம் மக்கள் தொகையோடு ஒப்பிடும் பொழுது இங்குள்ள வீடுகளின் எண்ணிக்கை அதிகம்தான். அதற்கு காரணம் திருமணத்தின் போது பெண்ணின் தந்தை பெண்ணுக்கு வீடு தர வேண்டும் என்ற பழக்கம்தான். வசதியற்ற நடுத்தர மற்றும் ஏழை முஸ்லிம் மக்களுக்கு இப்பழக்கம் ஒரு கடும் சுமையாக உள்ளது. கூடவே ஆடம்பர திருமண சடங்குகளும் வரதட்சணை முறையும் அச்சுமையை மேலும் கடுமையாக்குகிறது. படிப்பறிவில்லாமல் வெளிநாடு சென்று பல ஆண்டுகள் கடின உழைப்பில் சம்பாதித்த பணம் தன் பெண்ணின் ஒரு திருமண செலவில் காணாமல் போய்விடுகிறது. பின்னர் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இவர்கள் மீண்டும் வாழ்க்கையை தேடி வெளிநாடு செல்ல நிர்பந்திக்கப்படுகிறார்கள். வரதட்சணை ப்ராப்ளம் எல்லா நாட்டிலையுமே இருக்கு, எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. சொல்ல போனா ஒரு பைக்காவது வாங்குவாங்க வரதட்சணை மாப்பிள்ளக்காரன். அது இந்தியா ஃபுல்லாக ஒழிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இங்கேயும் அதிராமணத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. இந்த அதிராமணத்தில் என்ன செய்யணும்னா, இப்போ வர பசங்க ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க, வரதட்சணை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள தலைமுறை ஓரளவுக்கு இப்போ 100%க்கு 25% குறைஞ்சிருச்சு வரதட்சணை. இனி 70% குறையும். இதுக்கும் காரணம் முக்கியமான பெரியவங்க தான். சின்ன பசங்க கூட வேணாங்கிறாங்க, பெரியவங்க தான் செய்கிற இதுதான் கம்பேர் பண்ணுறது தான். அதிராம்பட்டினம் முஸ்லிம் மக்களின் உணவு பழக்கம் பலரின் விமர்சனத்துக்குள்ளான ஒன்று. 3 வேளையும் அசைவ உணவு, இறைச்சியும் பிரியாணியும் எல்லா நாளும் இருக்கும். அதிராம்பட்டினத்தில் காய்கறியின் விற்பனையை விட கசகசாவின் விற்பனை அதிகம் என்று சொல்வார்கள். முழுமையான சைவ விருந்து தயாரிப்பது என்பது இங்குள்ள பெண்களுக்கு தெரியாத ஒன்று. ஈஸ்ட் தஞ்சாவூர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஃபேமிலியில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கும். ஒரு ஃப்ரைடே இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு நாள் தான் இருக்கும். மற்ற நாள் எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை, டெய்லி மட்டன் ஆகுது, டெய்லி ஃபிஷ்ஷை சாப்பிட வேண்டியிருக்கு. ஆண்களுக்கு பொழுதுபோக்கே மார்க்கெட்டுக்கு போகிறது தான் காலையில். நான் வெஜிடேரியன்ஸ் நல்லா 3 வேளையும் ஒரு கணக்கு இல்லாமல் சாப்பிடும்போது அது அந்த அளவுக்கு அதே ஏற்கனவே ஃபேட் டெபாசிட் ஆகுது, கொழுப்பு சக்தி. அதை செலவு பண்ணுறதுக்கு வேலையும் செய்யலை. அப்படிங்கும்போது அது மேலும் மேலும் அந்த உடம்புல டெபாசிட் ஆகி அது ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்கும்.
பெரும்பாலான முஸ்லிம் பெண்கள் இங்கு வீட்டிலேயே அடைந்து கிடக்கின்றனர். வீட்டின் ஆண்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பதால் இவர்களின் நேரம் தனிமையிலும் குழந்தைகளின் பராமரிப்பிலும் கழிகிறது. சினிமா என்றாலே ஆபாசம், பாலுணர்வை தூண்டுபவை என்ற கருத்து இருப்பதால் பெண்கள் யாரும் சினிமாவுக்கு செல்வதில்லை. பெரும்பாலான வீடுகளில் மார்க்க வழிக்கு எதிரானது என்பதால் டெலிவிஷன் கூட கிடையாது. பெண்கள் கூடுவதற்கென்று எந்தவித சமூக அமைப்போ பொழுதுபோக்கு அம்சமோ இல்லாத காரணத்தால் இங்கே பெண்களின் உடல் நலத்தோடு மனநலமும் பாதிக்கப்படுகிறது. சைக்காட்டிக் டிசார்டர்ஸ் வந்து பொதுவாக பெண்களிடத்தெல்லாம் அதிகமாக காணப்படுகிறது. அதுலேயும் வந்து ஒரு 90% ஆஃப் பேஷண்ட் சைக்காட்டிக் பேஷண்ட் வந்து லேடிஸாக தான் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு நம்ம இன்டர்னலில் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தா மெஜாரிட்டி வந்து முஸ்லீம் லேடிஸ் தான் இருக்கிறாங்க அந்த சைக்காட்டிக் டிசார்டர். அதனுடைய காரணங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம். ரெண்டாவது சொல்லும்போது லேக் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்ஸ். மூணாவது எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் லோன்லினஸ், தனிமைப்படுத்தி விட்டதாக ஒரு நினைக்கிறாங்க. அதாவது உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி விட்டு